கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எதை குறித்து நம்ம தியானிக்க போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். கர்த்தர் பிள்ளைகள் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக தேவனை நோக்கி நாம அவரை துதித்து அவரை ஆராதித்து அவர் ஸ்தோத்திரித்து நம் கைகளை உயர்த்தி நாம ஜெபிக்க வேண்டும். ஏன் நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னா, கைகளை உயர்த்தும் பொழுது நம்ம வானத்துக்கு நேராக நம்ம உயர்த்துகிறோம், கர்த்தருக்கு நேராக நம்ம உயர்த்துகிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆண்டவரே என்னை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் ஊழியத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்தை உம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என்னை ஆண்டு கொள்கிறவர், யூ ஆர் மை மாஸ்டர், எல்லாவற்றுக்கும் நீர்தான் சொந்தக்காரர், எல்லா உரிமையும் உமக்கு உண்டு, எல்லாவற்றையும் என்னுடையது எல்லாம் உம்முடையது, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை ஆளுகை செய்யுங்க, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என்னை உமக்கு நான் சரணடைகிறேன், ஐ சரண்டர் டு யூ, உம்முடைய கருத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக நம் கைகளை உயர்த்தி எல்லாவற்றையும் அவரு கருத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரண்டர் ஆகும் பொழுது வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஒருவேளை சரீரத்தை பலவீனமா இருக்கிறதா, அப்பா இது என்னுடைய சரீரம் அல்ல, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம், இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் சுகத்தை கொடுக்கணும். பொருளாதாரத்தில் குறைவா இருக்குது, ஆண்டவரே என்னுடைய பொருளாதார காரியம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எசப்பா ஐஸ்வர்ணிய சம்பன்னர், யூ ஆர் த காட் ஆஃப் எவ்ரிதிங், பூமியும் அந்த நிறைவும் உம்முடையது, நீங்க எனக்கு ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க, பொருளாதாரத்துக்கு நீங்க தான் ஆண்டவர், நீர் ஆசீர்வதிங்க. என் பிள்ளைங்க படிக்காம இருக்காங்கப்பா, அவங்க ஞானத்தை நீங்க தான் கொடுக்கணும், ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, சரணாகதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சரண்டர், முழுவதுமாய் ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்து எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவருக்கு நேரா நம்ம கையை நம்ம உயர்த்தும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சின்ன ஒரு உதாரணத்தை நாம சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமயம் ஒரு போதகர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். அவர் ஒவ்வொரு நாளும் இப்படி கைகளை உயர்த்தி அவர் செபிப்பது வழக்கமா. அப்போ அவன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர் எப்ப பார்த்தாலும் ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படியாவது இவர் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடணும்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, அவர் ஊழியத்துக்கு போயிருக்க நேரத்துல அவங்க ஜன்னல் வழியா மதுபான பாட்டில் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டில் எல்லாத்தையும் அந்த ஜன்னல் வழியா போட்டாங்க. போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு அகலை பண்ணிட்டாங்க. இவர் குடிச்சிட்டு கலாட்டா பண்றாரு சொல்லி தவறான ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக்கி அவர் வீட்டுக்கு பார்க்குறாரா. பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் வீட்டு வெளியே இருக்கிறாங்க. அவர் உள்ள போய் பார்க்கும்போது அந்த மதுபான பாட்டில் இருக்குதான். அப்போ அவருக்கே ஒன்றும் புரியல, என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இந்த ஆள் குடிச்சிட்டு இங்க ரகலை பண்றான் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வருது, இது மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவர் எப்பவுமே வழக்கம் போல காலையிலே ஆண்டவரை நேராக ஆண்டவர் துதித்து ஆராதித்து அவர் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயிர், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், இப்ப என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நீங்க பாத்துக்கோங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. போகும்பொழுது ஸ்டேஷனுக்கு உள்ளதான் என்ட்ரு ஆகுறாராம். அந்த இன்ஸ்பெக்டர் அவருடைய சேர்ல இருந்து டொப்புன்னு கீழே விழுந்து என்ன பண்றாரா, நல்லா உட்கார்ந்து திடீர்னு கீழே விழுந்து என்ன பண்றாரா, எழும்பி அவர் அப்பதான் சேர்ல உட்கார, ஐயா உள்ள ரூம்குள்ள போறாரு. போகும்போது அப்பதான் சேர்ல இருந்து எழும்பி அவர் இன்ஸ்பெக்டர் உட்காராரு. உட்கார்ந்தோன்னே இந்த பாஸ்டர் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டாராம், ஐயா நீங்க தயவு செய்து போயிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், தயவு செய்து நீங்க வராதிங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியலையா பாஸ்டர், ஏன்னா இன்ஸ்பெக்டர் விசாரணைக்கு வர சொன்னாரு, ஏதோ குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க. ஆனா இங்க பார்த்தா அவரு ஒண்ணுமே இங்க வராதிங்க, இங்க போங்கன்னு சொல்றாருன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்த விட்டு வந்தாராம், வெளியே வந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய்
பிசாசு என்ன பண்ணலாம், அநேக காரியங்களை செய்யலாம். உங்களுடைய சரீரத்துல சில பலவீனம் கொடுக்கலாம், உங்களுக்கு வர ஆசீர்வாதம் தடை பண்ணலாம், நிறைய காரியங்கள் அவன் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா கையை ஆண்டவர் நேரா உயர்த்திருங்க. ஏசப்பா, என்னுடைய பலத்தினால என்னால் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாம் உங்களால முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கருத்துல இருக்கிறதப்பா. நான் உம்முடைய பிள்ளை. நீங்க பொறுப்பெடுத்துக்கணும், நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவருக்கு நேராக நீங்க கைகளை உயர்த்தும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கிறதா, அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவருக்கு நேராக உங்களை கைகளை உயர்த்தி ஜெபிங்க. காலையில ஜெபிங்க, மதியானத்துல ஜெபிங்க, மாலையில ஜெபிங்க, இரவு ஜெபிங்க. தாவீது 7 தடவை ஆண்டவர் துதித்தானா. கர்த்தர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. எல்லாம் வச்சு அவர் கருத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் உங்களை நடத்துவார். பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் அதுவும் நெருங்காதபடிக்கு அவைகளை மாற்றி போடுவார். சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுவார். பிரச்சனை போல தோன்றும், ஆனா அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.